டேய் அகிலா, ம் நீ சொன்ன மாதிரியே ஆதி மகிழினிய கல்யாணம் பண்ணிட்டு வருவானா இல்ல சொதப்பிடுவானா? இன்னுமாக்கா அவனுக்கு சந்தேகம்? கண்டிப்பா அவன் மந்தாகினியோட ஜோடியா வருவாங்க. நந்திதா, நீ இவங்களோட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு படிக்கிற வேலை எதுவுமே இல்லையா? அம்மா, அது ஆதி என்ன ஆபரேஷன் முடிச்சிட்டு இருப்பாரா? ரிசல்ட் என்ன இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம்மா. ஓஹோ, அத பத்தியெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாம். உன் அண்ணன் சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷனை முடிச்சிட்டு வருவான். சூப்பர். பாத்தியா, அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு சந்தேகம்? கண்டிப்பா நடக்கும். அப்புறம் சீதா, ஆதி வந்த உடனே அவனுக்கு திருஷ்டி சுத்தி பூசணிக்காய் உடைக்கணும் வாசல்ல. ஆதி தம்பி மகிழினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர போயிருக்காரு. ஆதி மகிழினியோட வந்தா அத்தை என்ன பண்ணுவாங்க? ஐயோ கடவுளே. சீதா, நான் சொன்னது காதுல விழுந்துதா? விழுந்துதா அத்தை? சரிங்க அத்தை. அப்புறம் என்ன அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? இல்ல, எதுக்கு ஆதி தம்பிக்கு திருஷ்டி சுத்துறீங்கன்னு யோசிச்சேன். இது என்ன கேள்வி சீதா? ஆதி ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ண போறேன்னு என்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போனானே, நீயும் அதை பார்த்ததானே? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கு அத்தை. அவன் சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆபரேஷனை முடிச்சிட்டு வருவான். அவனுக்கு எவ்வளவு கண் திருஷ்டி பட்டிருக்கும் தெரியுமா? அதனாலதான் அவன் வந்ததும் சுத்தி போடணும்னு பூசணிக்காய் எடுத்து வைக்க சொன்னேன். சரிங்க அத்தை. என்ன இங்க நடக்குதுன்னே தெரியல அந்த பொண்ணுக்கு. பாவம், உங்களுக்கு தான் அத்தை என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கீங்க. ஆதி தம்பி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா அதை எப்படி தாங்கிக்க போறீங்களோ தெரியல. அந்த கடவுள் தான் உங்களுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தணும். சீதா, என்னாச்சு உனக்கு? என்ன கேட்டாலும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிற. அப்புறம் நான் பாயசம் ரெடி பண்ண சொன்னல உங்ககிட்ட, அது ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு அத்தை. சரி, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரி. அக்கா, ஆதி அண்ணாவும் மகிழினியும் ஜோடியா வந்தா அம்மா ஏத்துக்குவாங்களா? இல்ல வீட்டை விட்டு போ சொல்லிடுவாங்க? என்ன வேணாலும் நடக்கலாம். கண்டிப்பா மகிழினி அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. அந்த பூசணிக்காவ அகிலன் தலைமையிலதான் போட போறாங்க. ஏன் தலைமை இல்லையா? எதுக்கு? ஆமா, நீ தானே அந்த பிரில்லியன்ட் ஐடியாவை ஆதி கொடுத்தது. அப்போ உன் தலைமையிலதான் பூசணிக்காய் உடைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அக்கா, ஆதி வரான் போல இருக்கு. ஆதி வந்து ஆதி, என்னடா மழையில நனைஞ்சிட்டியா? ஆதி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நனைஞ்சு வந்திருக்க? மழை வந்தா கொஞ்சம் ஒதுங்கி நிக்கணும்னு கூட உனக்கு தெரியாது? வேணும்னே நினைஞ்சிட்டு வந்திருக்க. சீதா போய் முதல்ல டவல் எடுத்து வா. சரிங்க அத்தை. டேய், என்னாச்சுடா உனக்கு? எப்படி தொப்பையா நினைஞ்சிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான் பாரு. சீக்கிரம் எடுத்துட்டு வா சீதா. முதல்ல நீ வந்து உட்காரு. வா வா, கொண்டு வா. இந்தாங்க அத்தை. என்னடா ஆச்சு உனக்கு? எங்கேயாவது ஓரமா நிக்க கூடாதா? ஏதாவது கடையில மழையில நினைஞ்சிருக்க.